श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद गीता विभूति योगम 10வது அத்தியாயம் 21வது श्लोकम। आदित्यानामहं विष्णुः ज्योतिषां रविरंशुमान् मरीचिर्मरुतामस्मि नक्षत्राणामहं शशि। கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்டேருந்து பல விஷயங்களை அவருடைய யோகம் விபூதி பற்றி கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனன் இன்னும் உற்சாகத்தோட ரொம்ப விருப்பத்தோட இன்னும் பகவானே நீ உன்னுடைய விபூதிகளை உன்னை வாயால் இன்னும் நிறைய சொல்லணும், அதையும் எனக்கு உன்னை மறக்காமல் உன்னை தியானிச்சு சிந்திச்சுட்டே இருக்கிறதுக்காக எதெல்லாம் நான் ஒரு ஆலம்பனமாக வச்சுக்கிட்ட சப்போர்ட்டை நான் உன்னை மறக்காமல் இருப்பேன், உன்னை பற்றி தியானம் பண்ண முடியும். உன்னே தியானம் பண்ணிட்டு இருந்தால் மறக்காமல் இருந்தால் எனக்கு இந்த லோகம் சம்சாரம் உன்னுடைய மாயா என்ன தொடாது. இப்போ நான் பேசினது இவ்வளவு அர்ஜுனன் அங்கே சொல்லலை, நான் கல்பிச்சு சொல்லிட்டுருக்கேன். அந்த ஒரு வரிக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு நம்ம ஊகிச்சுக்கலாம். இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற இந்த அமிர்த வாக்கியங்கள் எவ்வளோ கேட்டால் கூட எனக்கு திருப்தி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தம் மாதிரி இருக்கு எனக்கு, அதனால் எப்படி போதும்னு சொல்லுவேன் நானும். அது ஒரு காரணம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி அர்ஜுனனும் ரொம்ப விருப்பத்தோடு கேட்டதுனால, ஆசையோடு கேட்டதுனால பகவான் பேச தொடங்கிட்டார். அதில் 20வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு முக்கியமான விபூதி, அது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம், அதுதான் நிஜமான விஷயம், அதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால கஷ்டம்னு எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் பகவான் அர்ஜுனன் எனக்கு இப்படி நான் கண்ணுனால் பார்த்து இல்லை காதால் கேட்டு கையால் ஸ்பர்ஷ பண்ணி இந்த 5 புலங்களால் ஈஸியாக கிரகிக்கிற மாதிரி விபூதிகள் வேணும் எனக்கு, அதுதானே அவனுடைய எண்ணம். ஆனால் பகவான் நான் அதெல்லாம் சொல்லுவேன், ஆனால் முதல்ல இது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20வது ஸ்லோகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே ஆத்மரூபமாக ஸ்புரண ரூபமாக சித்ரூபமாக நான் அனி தோணுற அந்த ஆத்மரூபம் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா அப்படின்னு அந்த
நான் தவிர இன்னொன்று விஷயம், ஜீவராசிகளுக்குள்ள மட்டும் இல்லை, சர்வ பூதானாமனு பகவான் சொன்னால் கூட நம்ம ஸ்தாவர ஜங்கமம் அப்படின்னா நடமாடாமல் இருக்கிற உயிர் காணப்படாத பொருட்களுக்குள்ளே கூட அந்த பகவானே தான் சத்து ரூபத்தில் சித்து ரூபத்தில் இருக்கார். ஆனால் அங்கே சத்து மட்டும்தான், இருப்புதல் மட்டும்தான் தெரியறது, சத்து தெரிய மாட்டேங்குது. வியக்தமாகறதுக்கு அங்கே பாலிஷ்டு ஷைனிங் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் இல்லை. அதுதான் வித்தியாசம். தவிர பகவான் இருப்புதலாக இருக்காரு, இருக்கிறதுனே பகவான் தான். இருப்புதலாக இருக்கிறதே சத்து இருக்குல்ல, இருந்துச்சுன்னா அது பகவான் தான். அதனால ரெண்டு விதமாகவும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பகவான் சர்வ பூதங்கள்னா உயிரோடு இருக்கிறதுனே அர்த்தம். அப்போது உயிர் இல்லாத இடத்துல வேறு யார் இருக்காங்க சார்? அங்கே என்ன பேயா இருக்கு? இல்லை, ரெண்டு இல்லையே, ஒன்றே ஒன்று தான். நீ எங்கே பாரு, எதிலாவது பாரு, எப்பாவது பாரு, அங்கே பார், இங்கே பார், அங்கே பார், இங்கே பார். சும்மா சொல்லலை, வேதத்திலும் மந்திரங்கள் அப்படி தான் வருது. அத புரஸ்தாத் அவ பశ్చాத்தாத் அவ தட்சிணாத்தாத் அவ சோத்தராத்தாத் அவ ஊர்ध्वातात् அவாதராத்தாத் சர்வதோ மாம் பாஹி பாஹி சமந்தாத். இது கணபதி அதர்வண சீர்ஷமனி உபனிஷத்து. அது ஒன்றும் அதில் கணபதினே இந்த பிரம்மமாக பாவிச்சு எடுத்துக்கிட்டு இப்படி சொல்கிறது. எல்லா இடத்துல இருக்குது ஒன்று தான். அந்த விதமாக அந்த ஸ்லோகத்தில் முக்கியமான விஷயம் அதுதான். வேதாந்தத்துடைய ஒரு சிறந்த உபதேசம். நம்ம உணர வேண்டியதே, தெரிஞ்சுக்க வேண்டியதே, பிரத்யக்ஷமாக அனுபவிக்க வேண்டியது அதுதான். அது சொல்லி 21வது ஸ்லோகத்தில் 4 அடையாளங்கள் காட்டுறாரு. நான் எங்கெங்கே இருக்கேன்னு ஒரு முக்கியமான இடம் எடுத்துட்டு அதில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லுவேன். அப்போ நீ என்னை சிந்திச்சுட்டே இருக்கலாம். அப்படி சொல்லும் போதும் பிரத்யக்ஷ தெய்வமான பிரத்யக்ஷ நாராயண சூரிய நாராயணன் முதல்ல சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணுஹு நான். இங்கே ஆதித்யர் என்னாலும் பொதுவாக நம்ம சூரியனை நினச்சிக்கிறோம். தப்பில்லை, பரவாயில்ல, நினச்சிக்கலாம். ஆனால் பக்கத்தில் ரவியனை தனியாக கொடுத்தாரு 2வது. அதனால் அதுக்கு சூரியனை வச்சுக்கிறோம். இங்கே அன்றைக்கி நான் கருத்தில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஐ ஆம் ரிகலெக்டிங் தட் 12 பேர் 12 ஆதித்யர்கள். ஓகே, அதிதி அம்மாவுக்கு பிறந்த தேவதர்கள். சரியா? அதில் விஷ்ணுவாக நான் இருக்கேன் என்னார். அந்த 12 ஆதித்யர்கள் பேர் என்னன்னு புராணங்கள் படிக்கணும். அது விஷ்ணு புராணம் பல இடத்துல அந்த 12 லிஸ்ட்டு கொடுக்கும்போது அதில் விஷ்ணுவனி சொல்லலாம், இல்லைன்னா வாமனனி சொல்லலாம், உபேந்திரனி சொல்லலாம். அப்புறம் அடுத்தது ரொம்ப அம்சுமான ஜோதிஷாமாக இருக்கிற, ஜோதிஷாமனா ரொம்ப வெளிச்சமாக தேஜஸாக பிரகாசமாக காணப்படுற வஸ்துகளுக்குள்ளே அந்த சூரியன் நான் தான். சூரியன் நான் தான். எல்லோரும் பார்க்கலாம். கண்ணு வேலை செய்கிற வரைக்கும் அது பார்க்கலாம். கண்ணு தெரிகிறவன் எல்லாரும் பார்க்கலாம். சூரிய பகவான் நானே தான். அது நினச்சிக்கோ, தியானம் பண்ணும். அடுத்தது மருத்கணங்கள், வாயு தேவதர்கள் பல பேர் இருக்காங்க. 49 பேர் மருத்துகணங்களுடைய லிஸ்ட்டு சொல்லும். அதில் மரீச்சி
அனே வாயு நானும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். மரீச்சன்னா மந்த மாருதம், ரொம்ப ப்ளெசண்ட்டாக, ரொம்ப ஆனந்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிற காற்று. அப்படின்னா பயங்கரமான காற்று இருக்குல்ல, சூடாக வர காற்று கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அதனால் மரீச் అనేది மந்த மாருதம்னா, மலைய மாருதம்னா ப்ளெசண்ட்டான அந்த காற்று நான். அடுத்தது ராத்திரி சமயத்தில் கூட பிரகாசிச்சிட்ருக்கிற நட்சத்திராணாம். இங்கே நட்சத்திரங்கள்னா, நட்சத்திரங்கள் ஸ்வயம் பிரகாசந்த, அது எல்லாமே தனக்கு தானே அதுக்கு பிரகாசிக்கிற சக்தி இருக்குது. ஆனால் நமக்கு ரொம்ப நெருங்கி பெருசாக நம்ம கண்களுக்கு மனசுக்கு ஆஹ்லாதம் கொடுக்கறத நம்ம மனசுக்கு அதிஷ்டான தெய்வமாக இருக்கிற சந்திரன் பற்றி சொல்கிறார். மனசுக்கு அதிஷ்டான தெய்வம் சந்திரன். அதனால் அந்த சசி நட்சத்திரங்களுக்குள்ள ராத்திரி சமயத்தில் தான் இதெல்லாம் பிரகாசிக்கும். ஸோ பகல ஆதித்யனா பிரகாசிக்கிற சூரியன் ராத்திரி சமயத்தில் முக்கியமாக பூர்ணச்சந்திரன் அதி முக்கியம். இந்த பூர்ணச்சந்திரன் இது பூர்ணத்துவம் பற்றி சொல்லும். அதனால தான் ஒரு பௌர்ணமி நம்ம ஹிந்துக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு பேர் சொல்லி அங்கே அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லைன்னா கூட பௌர்ணமி என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டு அன்னைக்கு சிலதெல்லாம் பண்ண சொல்லி கூட அமாவாசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அமாவாசை போனாதான் பௌர்ணமி வரும், பௌர்ணமி போனாதான் அமாவாசை. இது ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி தானே. இங்கே தத்துவார்த்தம் நம்ம தெரிஞ்ச வேண்டியது, ஒரு சாதகனை ஞானி அந்த பூர்ணச்சந்திரன் மாதிரி சாந்தமாக நிம்மதியாக பூர்ணமாக இருப்பார். அதனால் நீ அந்த சந்திரனை பார்த்து நான் அதுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணு அப்படின்னு 21வது ஸ்லோகத்தில் சொல்லி, இன்னைக்கு அடுத்ததாக 22வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா. இதில் முதல் சொல்கிறார் பகவான், வேதங்களுக்குள்ள 4 வேதங்கள் இருக்கு. அதில் ருக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம். ஆனால் அதில் 4 முக்கியமாக நீ நினச்சிக்கணும், சாமவேதம் நான் தான். இப்படி எல்லாம் பகவான் சொல்லும் போதும் அப்போது மிச்ச வேதங்கள் நீ இல்லையான்னு அப்படியெல்லாம் கேட்காது. இதில் ஸ்பெஷல்லாம் என்ன பாரு, விசேஷமாக பாரு, அதுதானே கேட்குறான். விபூதி, விபூதி என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன கோவிலில் விசேஷம்? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ரிக் யஜுர் அதர்வண வேதங்கள் வேதிக்கு ஸ்வரத்தோடு கூடியிருக்கும். அதனால் அது 3மே எங்காவது சொல்லும் போது வேத பாராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சாமவேதம் சொல்லும் போது சாமவேத கானம் அப்படின்னா அது பாடுறதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஸ்வரங்கள் அப்படி இருக்கும். அப்போ பாட்டன்னு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையோ? எல்லா பாட்டை பாடிட்ட குழந்தை கூட தூங்கிடும், பாம்பு கூட ஆடும் பாட்டை. ஸோ
கானம். அதனால சிறப்பாக அந்த சாமவேதம் எனக்கு பிடிக்கும். புராணம் பாகவதம் கேட்கும்போது சொல்லியிருக்கோம், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த கருக்மந்தின் மேலே அப்படி வரும்போதும் எப்பவுமே எப்பப்பெல்லாம் பகவானன் வந்து தூக்கிட்டு வராரோ கருடனும் சாமவேதம் பாடிக்கிட்டே வருவாராமா. எப்படின்னா சாமவேதத்தில் 2 மீட்டர்ஸ் 2 தனிப்பட்ட பிரக்கிரியைகள் இருக்குது. அது 2 பிருகத்ருதந்தரை. இந்த 2 ரெக்கை அது 2த்தையும் இப்படி சமன்வயப்படுத்திக்கிட்டு பாடுமா. அதனால தான் எல்லா பெருமாள் கோவில் முக்கியமாக கடவுள்னு காலையில் எழுப்பும்போதும் ராத்திரி தூங்க வைக்கும்போதும் மறுபடியும் சாமகானம் சொல்லி கடைசியில் அப்புறம் பவளிம்பு சேவை அது பரம்பரையாக பண்ணுவாங்க. ஸோ இப்படி பல காரணங்கள் மூலமாக இந்த சாமவேதம். அது மட்டும் இல்லை, வேதம் பகவானுடைய ஸ்வரூபந்தான். முதல் பிரம்மதேவனை பகவான் உருவாக்குனதுக்கப்புறம், பிரம்மதேவனாக அவர் காணப்பட்டதுக்கப்புறம், பிரம்மதேவனுக்கு இந்த 4 வேதங்கள் பகவான் முதல் சொல்லி கொடுத்தார். அது அந்த ஞானத்தின்னு கொடுத்தார். அப்படின்னு முண்டகோபனிஷத்து பல உபனிஷத்துகளுக்குள்ள யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. அந்த பகவான் நாராயணர் முதல் குரு, அப்புறம் முதல் சிஷ்யர் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் இப்போ நான் படித்த இதில் என்ன சொல்கிறதுன்னா, அந்த பிரம்மதேவனுக்கு முதல் ஃபஸ்ட்டு இந்த நாராயண பகவான் ஆதிகுரு வேதங்களனே சொல்லி கொடுத்தார். அப்படின்னு ஞானம் கொடுத்தார்னு அர்த்தம். வேதம் ஞானஸ்வரூபம், வேதம் பகவத் ஸ்வரூபம். அதனால அதில் இந்த சாமவேதம் நான். இன்னொரு அர்த்தம் சாமம் அண்ணா சமம் அன் அர்த்தம். சமம் சமம் எங்கே இருக்கு? ஓன்லி சத்தியத்தில் தான் சமம் இருக்கு. அதனால தான் பகவத்கீதையிலும் 5வது அத்தியாயத்திலே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், இந்த ஞானிகளுடைய லட்சணம் அப்படியெல்லாம் சொல்லும் போதும் அவங்க வந்து அந்த பிரம்ம தத்துவத்தின் ஞானத்தினை உணர்ந்தவங்க வந்து அதுக்கப்புறம் நிர்தோஷம். அந்த ஸ்லோகம் ஆரம்பம் வந்து இஹைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ. இந்த ஞானியோட மனஸ் நிலை பற்றி 5வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. சாமியம்னு சமம். மனசு வந்து சமஸ்திதின்னு அடைஞ்சவங்கன்னு ஞானின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இஹ ஏவ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது எந்த மாதிரி சரீரமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையாவது இருக்கட்டும், எந்த காலத்திலாவது இருக்கட்டும், தேசகால வஸ்துவுக்கு அடிப்படாமல் சம்பந்தம் இல்லாமல் இங்கே யாருடைய மனசு சமநிலை இருக்குமோ அவங்கள பற்றி அங்கே சொல்லும் போதும் அப்புறம் என்ன அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா அப்படிப்பட்டவங்க. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா. அந்த வரி 2வது வரி முக்கியம். தோஷம் இல்லாத பொருள் சமமாக எல்லா இடத்துலும் சமமாக இருக்கிற பொருள். சமம்னு என்ன சொன்ன? இப்போ தேசகால வஸ்துக்கு அப்பாற்பட்டது, நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம் அண்ட் ஆப்ஜெக்ட். நிர்தோஷம் ஹி அதுதான் சமம்னு சொல்லணும். அந்த சமம் வார்த்தைக்காக தான் நான் இப்போ இங்கே ரிஃபர் பண்ணுறேன். அதனால அவங்க அப்போது தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. அதனால அவங்களுக்கு அந்த சமம் தேசகால வஸ்துக்கு அப்பாற்பட்ட வஸ்து தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க வந்து அந்த பிரம்மஸ்தித்திலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்திதாக பிரம்மணி தே ஸ்திதாக சமம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? சாமவேதம் சமம். கதை சொல்லலைங்க.
நம்முடைய ஸ்வரூபம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்த விஷயம் வந்து தேவானாம் அஸ்மி வாசவஹா. தேவதர்களுக்குள்ள நான் வந்து வாசவஹான்னா இந்திரஹ. இந்திரனுக்கு இன்னொரு பேர் வாசவஹ. இந்த தேவதைகள் எல்லாருமே கூட நல்ல கவனமாக கேளுங்க, ஜீவர்கள் இது அவங்க கூட நம்மளை மாதிரி. ஆனால் நிறைய புண்ணியம் பண்ணி, புண்ணிய கர்மங்கள் பண்ணி, உதாரணத்துக்கு இந்திரனுடைய போஸ்ட் வரணும்னா 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி முடிச்சுட்டா இந்திரன் போஸ்ட். இப்போ கூட சார் இப்போ கூட நீ பண்ணு ரெடியா. ஆனால் அந்த போஸ்ட் காலி ஆனதுக்கப்புறம் அடுத்தது உனக்கு தருவாங்க. நீ வந்து ப்ரையாரிட்டியில் இருக்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு போய் அப்புறம் ஆர்சி கன்ஃபர்மேஷனுக்கு வருவேன். அஸ்வமேதம் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆமாம், அது வேறு 100 பண்ணணுமா. பாகவதத்தில் புருது மகாராஜர் அப்படிப்பட்டவங்களை எல்லாரும் பண்ணும்போது அந்த ஆல்ரெடி போஸ்ட்டில் இருக்கிற இந்தன்னு விடமாட்டான், விடவே மாட்டான். எப்படியாவது ஏதாவது தகராறு பண்ணி நம்ம பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி தான். அதுக்காக தான் சொல்கிறேன், அவங்க எல்லோரும் கூட நம்மளை மாதிரி ஜீவர்கள் தான். அப்போது பாயிண்ட் என்னென்னா, ஆனால் அப்போது அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு நிறைய சக்தி இருக்குது, உனக்கு இல்லை. இப்போ பவரில் இருக்கிறவனுக்கு, கட்சிக்காரனுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி பவர் இருக்கா இல்லையா? நீ போகும்போது முன்னாடி போய் இது வருமா என்ன? விஐபி. அவன் வரும்போது ரெட் லைட் எரிஞ்சிட்டு அப்படி இருக்கும். ஆனால் அங்கேயும் மனசு, அங்கே ராகத்வேஷங்கள், அங்கே கூட பொறாமை, அங்கே கூட தாரதமியம். தாரதமியம். லோயர் இன்கம் குரூப்பு இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே இதில் எக்கனாமிக்ஸில். மிடில் இன்கம் குரூப்பு, எம்ஐஜி, எல்ஐஜி, ஹெச்ஐஜி, ஹையர் இன்கம் குரூப்பு. அதே மாதிரி தான் இந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கூட ஸ்வர்க்கத்தில் சீட் அரேஞ்ச்மெண்ட்டு, பங்களோஸ் அரேஞ்ச்மெண்ட்டு. பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற பங்களா எல்லாருக்கும் இருக்கும். அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி பார்த்தீங்களா? அதெல்லாம் யார் சார் இந்த காலத்தில் பார்க்கறது? அன்றைக்கி தான் ரொம்ப நேரம் காட்டுவாங்க, நிறைய லைட்டெல்லாம் வைப்பாங்க. ரிப்பப்ளிக் டே முடிச்சு இந்த ரிட்ரீட் அண்ட் மிலிட்ரி எல்லாம் அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும். சரி, அது எதுக்கு இப்போ நமக்கு போஸ்ட் பற்றி என்ன சொல்கிறேன்? ஜீவர்கள் தான், அவங்களுக்கு கூட இந்த மாதிரி தாரதமியம் இருக்கும். அப்போது எதுக்கு இந்த முக்கியமாக பாயிண்ட் சொல்கிறதுன்னு உங்களுக்கு, ஹிந்துக்களுக்கு வந்து நிறைய கடவுள் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. God is only one, only ஹிந்துக்களுக்கு கூட. இது மிச்சம் எல்லாரும் அப்போ என்ன சார்ன்னா, கடவுளுக்கு கீழே வேலை செய்கிற அநேக டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்களெல்லாம். அதனால் ஈஸ்வரன் சொன்னால் ஒருத்தர் தான். அதனால் காட்ஸ் அணி இந்த ப்ளூரல் சேர்க்கும் போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது இங்கிலீஷில் சொல்லி நம்ம தேர் இஸ் நோ காட்ஸ், ஓன்லி காட். இவங்க எல்லாரும் அப்புறம் டிஃபரெண்ட். அதான் சொன்ன ஜீவர்கள் தான் நம்ம மாதிரி தான். இப்போ ஆனால் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இல்லையே. உங்களுக்கு சில பேருக்கு சொந்த வீடு இருக்குது, சில பேருக்கு சொந்த வீடு இல்லை, சில பேருக்கு 2-3 வீடு இருக்குது. என்னென்ன டிஃபரென்ஸ் இருக்கா இல்லையா? அப்புறம் அதே மாதிரி தான் அங்கேயும் புண்ணியம். அதனால் காட் இஸ் ஒன். அப்போது இங்கிலீஷில் எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்னு எழுதும்போது எப்போவுமே கூட கேபிட்டல் ஜி எழுதணும், சிங்கிள் இருக்குது. நிறைய காட்ஸ்ன்னு சொல்லும் போது குட்டி ஜி எழுதிக்கணும், சரியா? அப்போ ப்ராப்ளம் இருக்காது. தேர் இஸ் நோ மெனி காட்ஸ். அடுத்த மதங்கள் எல்லாரும் நம்ம இப்படி சொல்லி உங்களுக்கே ஹிந்துக்களுக்கு இத்தனை கடவுள் இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலி இத்தனைன்னு சொல்லவே முடியாது.
எங்கள் அபிப்பிராயப்படி நீயும் கடவுள் தான். நீ ஆர்கியூ பண்ணுற என்கிட்ட, நீயும் கடவுள் தான். எங்கள் வீட்டில் இருக்கிற வேப்ப மரமும் கடவுள் தான். எங்கள் வீட்டில் டேப்பில் வர ஜலமும் கடவுள் தான். ஓ ஸோ தேவானாம் அஸ்மி வாசவः. எதுக்கு அப்போ ஸ்பெஷலாக பகவான் சொல்லணும்னா, நேச்சுரல்லி இந்திர தேவதைகளுக்கு அதிபதி. எந்த தேவதைகளுக்கு? அவருடைய கேபினெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிபதி. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரசிடென்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரீஸ்னு எல்லாரையும் சேர்த்துட்டா கூட இவங்க எல்லாரும் யார்? மக்களுடைய ரிப்ரசன்டேட்டிவ். மக்களிலேயே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம மாதிரி இருக்கிறவன் தானே பிரசிடென்ட்டு கூட. எல்லாரும் ஓட்டு போட்டு அவன் அங்கே கொண்டு வந்தான், அவ்வளோதான். இப்போ இத்தனை பிரசிடென்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு காட். எந்த நாடு? எதுவும் உலகம் மொத்தம் உலகநாதன். ஸோ தேவானாம் அஸ்மி வாசவः. அடுத்தது இந்திரியாணாம் மனசः ச அஸ்மி. புலங்களுக்குள்ள புலங்கள் மொத்தம் 11. 5 ஞானேந்திரியங்கள், the 5 organs of the perception, the 5 organs of the action. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் மொத்தம் 10 ப்ளஸ் மைண்ட் 11. ஏகாதசி இந்திரியாணின்னு சொல்லிக்கணும். பஞ்சேந்திரியம்னு சொன்னால் கூட டோட்டல். அதனால் இந்த 10 கூட யாருடைய கண்ட்ரோலில், யாருக்காக வேலை செய்கிறது? மனசுக்காக. மனசு அதிலோன்னு கண்ணு மூலமாக மனசை எட்டி பார்த்தா தான் கண்ணு பிரயோஜனம். பின்னாடி கண்ணுக்கு பின்னாடி மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க, வேறு ஏதோ சினிமா பார்ப்பீங்க. கண்ணு திறந்து என்னை பார்த்துட்டு ஆனால் என்ன பார்க்க மாட்டீங்க. என்ன? பின்னாடி மனசு இல்லை. மனசு எங்கே? வீட்டுக்கு கிச்சனுக்கு போயிட்டு, கிச்சனுக்கோ வேறு எங்காவது சினிமா ஹாலுக்கு எங்காவது போச்சு. மனசு பின்னாடி இருக்கணும். அதனால அந்த மனம் என்பது ரொம்ப, அது நான் தான். அதனால மனசுனே கடவுள்னு சொல்லிட்டு தியானம் பண்ணணுமா? நம்ம என்ன பண்ணுறோம்? மனசுன்னு கொண்டு போய் வேறு எங்கோ வச்சு, யார் மேலே வச்சு அப்படி. ஆனால் வேதம் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த 2 ரெஃபரன்ஸ் சொல்லிட்டுருக்கேன். சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த மனசே தான் அந்த பரமபுருஷன்னு சொல்லும். அங்கே ஒரு அத்தியாயமே மனோமய புருஷானே ஒரு சாப்டர். மனசே அந்த பிரம்மமயம், மனோமய புருஷா. புருஷான்னு அங்கே பரம்பொருள் பிரம்மன். தைத்திரி உபனிஷத்தில் இன்னும் கொஞ்சம் சுலபமாக, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறது. சய ஏஷோந்தர ஹிருதய ஆகாஷ. அந்த பிரம்மம் பரம்பொருள் ஈஸ்வரன் ஹிருதய ஆகாசமாக, ஹிருதயத்தில் ஒரு ஆகாசம்னா மென்டல் ஸ்பேஸ். இப்போது இடம் இருக்கிற இடத்துல தானே நீங்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க இங்கே மாதிரி. அப்போது மனசில் இடம் இல்லைன்னு எண்ணங்கள் எங்கே உட்காரும்? நிறைய எண்ணங்கள் வருது இல்லை? கெஸ்ட் மாதிரி, விருந்தாளி மாதிரி வருதே. எத்தனை வருது யாரும் கவுண்ட் பண்ண முடியாது. எவ்வளோ இடம் இருக்கு அதையும் தெரியாது. அது என்னென்னா ஆக்சுவலாக அது ஹிருதயாகாசம்னா இந்த மென்டல் ஸ்பேஸ். அது அப்புறம் கன்வெர்ட் பண்ணி சிதாகாசம்னு சொல்லும். சித்து எங்கோ இல்லை, எல்லா சித்துல தான் இருக்கு. சர்வம் చిదాకాశంలో ఎల్లాం ఇరుకే. చిదాకాశంలో హృదయాకాశం ఇరుకే, హృదయాకాశத்தில் ஸ்தூலாகாசம் இருக்கு. சம்ஸ்கிருதம் புரியுறதா? கஷ்டமாக இருக்கு. பரபிரம்மன் கடவுளுக்குள்ளே மனசு இருக்கு. மனசுக்குள்ளே தான்
இந்த உலகம் மொத்தம் இருக்குங்க. உலகம் வெளியில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன நல்லா புரிஞ்சுக்கிறது சார்? ரொம்ப கஷ்டம். வெளியில் இப்படி காணப்படுறது லட்டு மாதிரி, வெளியில் இல்லை. இதுதான் சிரமம், இதுதான் சிரமம். இது புரிஞ்சுக்கோன்னு சொன்னால் எப்படி சொல்லுவேன்னு ரொம்ப சுலபம். வேதாந்தம் சொல்லும், நீ கனவு தூங்கினதுக்கப்புறம், கனவு கூட இல்லை, தூங்கினதுக்கப்புறம் உலகம் எல்லாம் எங்கே போச்சு? உன்னை பொறுத்த வரைக்கும் உலகம் இஸ் டெட். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ டெட் இல்லை. எங்கே போச்சுன்னு கேட்குறேன். உன் மனசுக்குள்ளே தான் போயிடுச்சு. உன் மனசுக்குள்ளே அடங்கி போனதுனால தான் திரும்பி மனசு கிளம்பும் போது காணப்படுறதே. அப்போ மனசுலேருந்து வந்து தானே சொல்லணும். சய ஏஷோந்தர ஹிருதய ஆகாஷ. அது மட்டும் இல்லை, அடுத்த வருதா தஸ்மின் அயம் புருஷ மனோமய. அந்த வார்த்தைக்காக தான் இங்கேயும் அதே சாந்தோக்யோபனிஷத்து வார்த்தை அயம் புருஷ. அந்த தஸ்மின் இந்த ஹிருதயாகாசத்தில் மனசு ரூபத்தில் இருக்க பாருங்க. நான் சொன்னது கரெக்டாக அங்கே அப்படி வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டேன். மனசுக்குள்ளே கிராஸ் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன், ஸ்தூல ஆகாசம். ஆனால் அங்கே உபனிஷத்து என்ன கன்க்ளூட் பண்ணா, அப்படிப்பட்ட அந்த மனோமய புருஷ, ஹிருதயாகாசத்தில் இருக்கிற புருஷ அம்ருத, அமிர்தோ ஹிரண்மய. 2 வார்த்தை. அமிர்தம், அமிர்தம் என்ன? மிருதம் இல்லாதன்னு அர்த்தம். அமிர்தம் என்ன உடனே இன்னும் ஒரு தங்கம் சொம்பு அதெல்லாம் ஊகிச்சக்கூடாது. அது வேறு கொம்பு செம்பு. கொம்பு செம்பு தெரியுமா? குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்களே நெய்யெல்லாம். தமிழில் என்ன சொல்லுவாங்களோ தெரியல, நாங்கள் கொம்பு செம்புன்னு சொல்லுவோம். யாரும் உபயோகப்படுத்துறது இல்லை இப்போது. ஆனால் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு அப்புறம் நெய்யும் ஊற்றுறதுக்கு அங்கே அப்படி ஊற்றிட்டே போயிடுவாங்க. பிராமணர்கள் நிறைய பேர் பந்தியில் இருக்காங்கன்னு, முக்கியமாக அவங்க எல்லோரும் நெய் பிரியர்கள். இப்படி பிடிச்சணும், இது ஃபுல்லாகணும். ஆனால் ஒன்றும் பண்ணாது அவங்களுக்கு. ஏன்னா மந்திரம் வேதம் படித்து எங்கே அதெல்லாம் பஸ்மம் ஆகி போயிடுது அக்னி குண்டத்தில். அப்பா இப்போ அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டா கொலஸ்ட்ரால். அமிர்தம் ஹிரண்மய ஷைன்ஸ் லைக் கோல்டு. ஹிரண்மயம்னா கோல்டு. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாமணி ஸ்ரீ சூக்தம் ஆரம்பத்தில் ஹிரண்மயம். எதுக்கு அப்படி ஷைனிங்கன்னா, எது ஷைன் பண்ணுறதுனால அண்டர் தட் ஷைனிங் எவ்ரிதிங் இஸ் ஷைனிங். எது பிரகாசிக்கிறதுனால, எந்த பிரகாசத்தினால, எந்த பிரகாசத்துக்கு அடிப்படையாக எல்லாமே பிரகாசிக்கிறதோ அது என்ன சொல்லணும்? இன்னைக்கு த கோல்ட் ஆஃப் தி கோல்டுன்னு சொல்லணும். ஹிரண்மய. சரி, இதனால் இந்த மனசுடைய பெருமை தெரிஞ்சுக்கணும். மனசுன்னு வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அது பகவத் ஸ்வரூபம். எப்போ இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ மனசு நம்மளை தொந்தரவே பண்ணாது. அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமே கிடையாது. இன்னொன்று, அது வேலை செய்யாத போது தெரியும் அதோட பெருமை. இப்போ வயசாக என்னாகிறது, ஞாபக சக்தி குறையிறது, மனசுக்கு புரியல, அது கேட்டு மனசுக்கு அனுப்புறதுக்கே சக்தி இல்லாத மாதிரி ஆகும்போது வயசாகி அப்போ தெரியும் மனசுடைய எவ்வளோ விபூதி, பகவானுடைய விபூதி. அப்போ அது இருக்கும்போது அது எப்படி உபயோகப்படுத்தணுமோ, எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அது பண்ணணுமா இல்லையா? அதனால் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, சோடியம் குறைஞ்சாச்சுன்னா பிரெயின் வேலை பண்ணாதம்மா, ஞாபக சக்தி இருக்காதம்மா. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் சார் இப்போ தான் ரீசெண்ட்லி. அவர் கொஞ்ச நாளில் பெட்டில் இருக்கார்.
அவர் என்ன கூட யாருன்னது அவர் சொல்ல முடியல, ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் யாருன்னு தெரியல, அவனுடைய பிள்ளைன்னு. என்ன டாக்டர் சொன்னான்னா சோடியம் டெஃபிஷியன்சி. ஸோ சோடியம் இல்லைன்னா பிரெயின் இல்லை, பிரெயின் இல்லைன்னா ஞாபக சக்தி இல்லையாமா. அப்பா அது சோடியம் உப்புங்க. இஃப் சோடியம் இஸ் அவுட், பிரெயின் இஸ் அவுட். பிரெயின் அನ್ನು மாடர்ன், பட் அங்கே மனசு வியக்தமாகலை. பார்த்தீங்களா? ஸோ ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்கும்போதே ஒழுங்காக கிளாஸு கேட்கணும்னு அர்த்தம் இந்த கதையெல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆகுமோ என்னமோ. நல்ல பகவத்கீதை சீக்கிரமாக 18 அத்தியாயங்கள் படிச்சுக்கிட்டு இன்னும் கூட ஏதாவது படிச்சுக்கிட்டு இப்போ புரிஞ்சுக்கணும், போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். அடுத்த விஷயம், பூதானாம் அஸ்மி சேதனா. இங்கே சேத்தனான்னா மனசு பற்றி சொன்னதுனால உடனே அந்த மனசுக்கு கூட எங்கேருந்து சக்தி வருது? சேத்தனம்னா பொதுவாக சைத்தன்யம்னா கான்ஷியஸ்னஸ் அன்றும், பட் இங்கே சிதாபாசம் பொதுவாக வேதாந்தத்தில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை. ரிஃப்ளெக்ஷன், அங்கே பிரதிபலிப்பு. கண்ணாடி சூரியன் வெளியில் இப்போ அங்கே விழும்போது கண்ணாடி கொண்டு போய் வச்சா சுவர் மேலே இன்னொரு பிரதிபிம்பம் வரும், பார்த்தீங்களா? அது இந்த சரீரத்தில் எங்கே தான் அந்த பிரம்ம சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது அப்படின்னா புத்திக்கு உள்ள. ஸோ மனசு பற்றி சொன்னார். மனசுலே ஹையர் மைண்டுன்னு சொல்லும் போது அதுக்கு புத்தின்னு சொல்லுவோம், அறிவுன்றோம் இல்லைன்னா. ஆனால் என்ன அது என்ன ஒரு ரிஃபைன்டு மேட்டர், நல்ல பாலிஷ் ரிஃபைன் தெரியும். ரிஃபைன் நல்லா தெரியுமே, ரிஃபைன்டு சுகரு, ரிஃபைன்டு மைதா, கோதுமை ரிஃபைன்டு மைதா. அப்போ அதுதான் நல்ல பேக்கரி பிஸ்கெட் எல்லாம் நல்லா வரும். அது ரிஃபைன்டு வரலன்னா வராது. எல்லோரும் அதுக்கு தான் விரும்புகிறோம். அது டேஸ்டியாக வேறு இருக்கும். அந்த மைதா வச்சு பண்ண பொருள் இல்லை, ரோடு மேலே கிடைக்கிறது எல்லாமே இதுதான். ஈவன் கம்பெனி பிஸ்கெட்ஸ் எல்லாமே அதே தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவன் பிரிண்ட் பண்ணி விட்டுடுவான். நான் ஜாக்கிரதை எப்போது ஏதாவது சாப்பிட வேண்டியவர்னு படிப்பேன். அவன் வீட் ஃப்ளோர்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் ரிஃபைன்டு மைதா அவன் எழுதுறான். அதில் ரிஃபைன்டு மைதா 67% ஆமாம், மிச்சம் கொஞ்சம் எதேதோமா. அப்போ தான் அது அப்படி அழகாக வருமா, டேஸ்டியாக வரும். நாக்குக்குங்க, வயிறுக்கு இல்லை, வயிறுக்கு ஒத்துக்காது, நாக்குக்கு ஒத்துக்கும். அப்புறம் ஷெல்ஃப் வேல்யூ 6 months எக்ஸ்பைரி டேட்டு. உயிர் இருக்கிற எந்த பொருள் கூட 6 days கூட இருக்காதுங்க. உங்கள் டப்பாவில் நீங்கள் அரிச்சு வச்ச சத்து மாவு இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நாளுக்குள்ள பூச்சி வரும். அதுதான் என்ன தெரியுமா? அதில் உயிர் இருக்கு, உயிர்கள் வருது. நீங்கள் ஹார்லிக்ஸு 10 வருஷமாவது அங்கே வைங்கோ, அது கட்டியாகி கல் மாதிரி ஆகிடும். தவிர நமக்கு அதுதானே வேணும், பூச்சி வரக்கூடாது. பூச்சி வரக்கூடாது இல்லை, அது சுத்தம் ஒன்றும் இல்லாதது. இதுக்கு பேர் ரிஃபைனுங்க. இதுதான் பிஸ்னஸ், லோக்கம், மார்க்கெட்டு, கன்சூமரிசம். எத்தனை கடை வச்சாலும் பத்த மாட்டேங்குது. சரி, சேத்தனை கெட்டது நீங்கள் ஹார்லிக்ஸ் கெட்ட போகிறீங்க. இந்த புத்தி இப்படி பண்ணுறது மனுஷன்னு. எல்லாம் பளபளன்னு இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்கணும். 4 inch நாக்குக்காக 34 அடி உள்ள ட்ராக்கு. அது எல்லாத்தையும் நிர்லட்சியம் பண்ணுறோம், அவ்வளோதான். பூதானாமஸ்மி சேதனா புத்தி, சிதாபாசம் புத்தி விருத்தி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 23வது ஸ்லோகம். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம்
वसूनां पावकश्चास्मि मेरुः शिखरिणामहम् அடுத்தது ருத்ராணாம் அகம் శంకరః. இங்கே ருத்ரா అనేది కూడా శంకరனுக்கு நம்ம பொதுவாக நினச்சிக்கிறோம். இப்போ கொடுக்குற இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கூட 12 ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லும்போதும் இதில் புராணங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட ஆதி தெய்வீக விஷயங்களை நான் நீங்கள் சொல்லிட்டேன். அந்த 21வது ஸ்லோகம் ஆதி ஆத்தியாத்மிக விஷயம். 22லேருந்து இப்போது சொல்லியிருக்கிறது இங்கே வரைக்கும் வந்து ஆதி தெய்வீக விஷயம். அப்புறம் ஆதி பௌத்திகமும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவார். ஸோ ருத்ராணாமன ருத்ரர்களுக்குள்ள ருத்ரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஏகாதச ருத்ராஸ். ஏகாதச, அதனால தான் அந்த ருத்ரத்தில் 11 அணுவாக்குகள் வரும். அந்த 11 பேருக்கு 11 நாமங்கள் இருக்கு வித்தியாசமாக. அதெல்லாம் ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. சங்கர பேரே வரல நினச்சக்கூடாது. அந்த சிவன்னாவே ஷம் கரோதி இது சங்கரஹா, ஷம் ததாதி இது சிவஹா. ஸோ அதனால் ருத்ராணாம் அந்த 11 ருத்ரர்களுக்குள்ள சங்கரன் நான் அப்படின்னு சொல்கிறார். இந்த ருத்ரனை வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன் கொஞ்சம். ருத் தாத்துலேருந்து வந்தது. பொதுவாக ருத்ரான்னு அந்த 2 அக்ஷரங்கள் எடுத்து பார்த்தா ருத்ரான்னா துக்கத்தினை நீக்கிறவர். இன்னொரு விதமாக பார்க்கும் துக்கத்தினை கொடுக்குறவர் கூட. அழ வைப்பார், துக்கத்தினை போக நீக்கிற மாதிரியும் செய்வார். அப்படிப்பட்ட அவர் 2 பக்கம். அப்போ அந்த ருத்தன்னு சொன்னால் துக்கமன் அர்த்தம். திரஹான்னு சொன்னால் நீக்கிடுவார். டிரைவ்ஸ் அவே த சாரோ இஸ் கால்டு ருத்ர. ததாத்தியான்னு சொன்னால் கொடுப்பாருன்னு ஆகிடும். ருதும் ததாத்தியன்னா துக்கத்தை கொடுப்பார். ஒடுங்க வாழ்க்கை நடத்தலை என்ன. அதனால தான் பிரதி தினம் சாயங்காலம் அந்த இது வச்சுருக்காங்க. அந்த சாயங்காலம் சந்தியா சமயம் வந்து 15 நாளைக்கு ஒரு மாட்டு இல்லை, என்னது சொல்லுவீங்க? பிரதோஷம், பிரகர்ஷனேன தோஷம். அட்லீஸ்ட் அந்த டைமில் டிவி பார்க்காத, அப்புறம் பார்த்துக்கோ. அட்லீஸ்ட் அந்த டைமில் வம்பு பேசாது, லோக விஷயம் பேசாது. எங்கோ சுவாமிக்கு முன்னாடிரு, கோவிலுக்கு முன்னாடிரு, ஏதோ ஒன்று வச்சுக்கோ. அன்றைக்கி பால் கொண்டு போய் ஊற்றுன்னு வச்சுக்கோ. இப்படி எல்லாம் சொல்லலைன்னு மக்கள் அசல் நிற்பாங்களோ? சாயங்காலம் ஆன உடனே இல்லைன்னா சாராய கடை கேட்டு அந்த கடை கேட்டு அங்கங்கெங்கெங்கே போயிடுவான். எல்லாம் திருடு புத்தி வரும், துஷ்ட புத்தி வரும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா. அதனால் கொஞ்சம் அந்த சாயங்காலம் ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த ருத்ர பகவான் சிவன் ஏதோ ஒரு கடவுள், நினச்சி கடவுள் பிரதோஷம். ஸோ ருத்ரன் வந்ததுனால அதை சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது வித்தேஷா ரக்ஷ ராட்சசாம் யக்ஷ ராட்சசாம். நானும் அப்புறம் வேறு எங்கே நீ என்ன பார்க்கலாம்? யக்ஷ ரக்ஷசாம், யக்ஷர்கள். ஓகே, இந்த யக்ஷ ரக்ஷசாம் అనేది வந்து 2 வகையான டெமி செமி காட்ஸ் லிஸ்ட்டில் வருவோம். இப்போ தானே சொல்லியிருக்கேன், இவங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணி ஏதோ அந்தந்த போஸ்ட்டில் இருக்காங்க.
அப்படிப்பட்ட யக்ஷர்களுக்குள்ள குபேரன் நானும். வித்தேஷகான்னு வித்தமன்ன பணம், பணத்துக்கு ஈஸ்வரன் யாரு? குபேரன் தானே. வித்தேஷகா, வித்தமன்ன பணம். ஸோ அந்த த லார்ட் ஆஃப் ரிச்சஸ் குபேரன். நான் தான் நினச்சிக்கோ. ஸோ ஒரு கேட்டகரியிலேருந்து பகவான் ஒரு மெயின் அதில் வந்து எடுத்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிறாரு. நல்லதாக எடுத்துக்குது, பெஸ்ட்டு. யக்ஷ ரக்ஷசாம் குபேர. அடுத்தது வந்து வசூனாம் பாவகா ச அஸ்மி. வசுகர்களுக்குள்ள, வசுவர்கள் சொல்கிறேன், வசு அதில் வந்து நானும் அக்னி, பாவகான்னு அக்னி நான் என்றார். எப்படி 12 ஆதித்யர்கள் 11 ருத்ரர்கள்னு சொன்ன மாதிரி 8 வசுகள் இருக்காங்க, அஷ்டவசூஸ். அந்த வசு அஷ்டவசுவுலகு சேர்ந்தவர் தான் நம்ம பீஷ்ம பிதாமகர். அவர் ஒரு ஜன்மத்தில் அப்படி பீஷ்மராக வந்து பிறந்தார். அதனால தான் அவ்வளோ சக்தி. தியௌஹு அவருடைய பேர் அந்த வசுவாக இருக்கும்போது, தியௌஹு. அப்புறம் அதில் அக்னி நான் பாவக. முதல்ல இந்த வசூஸ் பற்றி இது சொல்லி அப்புறம் அக்னி பற்றி முக்கியத்துவம் சொல்கிறேன். இப்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க கேல்குலேட்டர் இல்லாமல். 12 ஆதித்யர்கள் ப்ளஸ் 11 ருத்ரர்கள் ப்ளஸ் 8 வசுகள் எவ்வளோ ஆயிடுச்சு? ஓகே, கேல்குலேட்டர் தேவையில்லை. 31 சொல்லி ப்ளஸ் 1 இந்திர ப்ளஸ் 1 பிரஜாபதி, மொத்தம் 33 ஆயிடுச்சா? இந்த 33 பேர் தான் முக்கியமான கேபினெட். அதுக்கப்புறம் டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி 33 பேருடைய அம்சங்கள் அவங்களோட அவங்களுக்கு கீழே 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 இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் 33 கோடி தேவதர்கள் ஆயிட்டான். 33 கோடி தேவதர்கள், புரிஞ்சுதா? ஸோ இந்த 33 பேர் முக்கியம். ஸோ அதில் வந்து பகவான் ஒன்னொருத்தர் எடுத்து சொல்கிறார். அதில் அக்னி பாவக. இந்த அக்னி எல்லாத்துக்கும் பாருங்க, எல்லா யக்ஞ யாக கர்ம கிரியைக்கு எல்லாத்துக்கும் அக்னி. மனுஷன் இருக்கிறது கூட அக்னி. அப்படிப்பட்ட இதோடைய பெருமை நம்ம கவனிக்கணும். பல இடத்துல வேதம் சாஸ்திரம் பல இடத்துல இந்த அக்னி. அதை பற்றி சொல்லும் போது, ஏன்னா அக்னி வந்து சுத்தப்படுத்துகிற பொருள், எல்லா பொருளையும் சுத்தப்படுத்தும். சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி பொருள்னு சொல்லக்கூடாது. அதில் ஹீட் வருதுனால எல்லாத்தையும். அப்போ அதுக்கு ஏன் பாவகான்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு மூல அக்ஷரம் தாத்து பூ, லாங் பூ. அப்படின்னா புனாதி இது பாவக, பாவனம் கரோதி இது பாவக. பாவனம்னா பவித்திரம் பண்ணும். ஏதாவது சுத்தம் பண்ணணும்னு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஹீட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அப்புறம் வீட்டில் ஜலம் சுத்தம் படுத்தணும்னு ஹீட் பண்ணணும். சமைக்கணும்னு ஹீட் அக்னி வேணும். அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த சூரியனுடைய ஹீட் வேணும், வைட்டமின் டி, சூரியன், எல்லாத்துக்கும் இந்த அக்னி. அப்புறம் எல்லா ரிச்சுவல்ஸு கர்மங்களுக்கு யாகங்களுக்கு அக்னி மூலமாக சப்ளை பண்ணுறோம். குரியர் சர்வீஸ்
அக்னி. அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது. சர்வத்தனை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, இந்த அக்னி இல்லைன்னா கத்தம் ஒன்றும் இருக்காது. இன்னும் சரீரம்ல அக்னி எவ்வளோ டெம்பரேச்சர் அது அப்படி இருக்கணும், குறையக்கூடாது, ஜாஸ்தி ஆகக்கூடாது. நிறைய இடத்துல அந்த கன்னு ஹீட்டோஸ் என்ன தெர்மோஸ்டாட் கன்னு அது வச்செல்லாம் பார்க்குறாங்க. எங்கே போனேன் அங்கே நின்று பார்க்குறேன். முதல்ல இப்படி காட்டிட்டேன் மூஞ்சிக்கு, இப்படி எல்லாம் கை அங்கே வச்சுட்டா போதுமா, அப்படி பார்த்துக்கிறான். இன்னும் என்னென்னோ கண்டுபிடிச்சிக்குவான். போ அங்கே பார்த்தியாச்சு போ. அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்போதே அதே கண்டுபிடிச்சிக்கும். பெரிய கஷ்டம் இல்லை, சயின்ஸ் ஆட் பண்ணுவான். திரும்பி இங்கே ஒரு ஆள் இப்படி காட்டுறது எதுக்கு, என்னையோ மெட்டல் டிடெக்டரில் போகிறான்னு அந்த ஃப்ளைட்டு டிக்கெட்டு வாங்கி அங்கே வந்து இரு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுவேன். அது அப்புறம் பாவக அக்னி. அதனால் காலையில் அந்த ஸ்டவ் கிட்ட போய் அக்னினே அந்த காலத்தில் மாதிரி அடுப்பு இதெல்லாம் இல்லைன்னா கூட லைட்டர் தான், பரவாயில்ல. நமஸ்கார் அக்னி பகவான். ரெட் கலரில் இல்லை, ப்ளூவாக இருக்கார், பரவாயில்ல, அவர் மேக்கப் பண்ணிக்கிட்டார். மேக்கப் பண்ணிட்டோம் நம்ம அப்படி. அது வேறு, அவர் நீ கட்டி பிடிச்சிட்டு அந்த சிலிண்டருக்குள்ளே வச்சுட்டோம். நானும் சொல்லும் போது நீ வரணும். பாப்போம், சரிடா என்ன சிலிண்டருக்குள்ளே இருக்கார். எனிஹோ எப்படியாவது இருக்கட்டும், புரிஞ்சுக்கணும். அந்த சக்தி, அக்னி சக்தி, சரீரம்ல அக்னி சக்தி இருக்கு. சர்வத்திர அதை பியூரிஃபை பண்ணுறது எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக கடவுள் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த அக்னி நான் தான்றார். பாவகா புனாதிதி பாவகா. அடுத்தது பர்வத்தங்கள், மலைகளுக்குள்ள சிகரங்களுக்குள்ள மேருகு சிகராணாம் அகம் சிகரிணாம். நிறைய மலைகள் இருக்கு நாட்டில். நமக்கு எல்லா மலையும் மலை சுவாமி தான், எல்லாம் சுவாமி. அந்தந்த ஊரில் அவங்களுக்கு எல்லாம் இருக்குது அந்த மலை இருக்கிற இடத்துல அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாரும் ரொம்ப அதேன்னு அங்கே கண்டிப்பாக கோயில் வைப்பாங்க, ஒரு சின்னதாவது வைப்பாங்க, அதை வழிபடுவாங்க, அதுக்கே நாமம் போடுவாங்க, என்னமோ தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணன் சொல்லி கொடுத்தாருல்ல, கோவர்தன பர்வத்தம். நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு எல்லாம் நிறைய கொடுக்கறது இந்த மலை தான். அதனால அந்த கோவர்தன பர்வத்தை பூஜை பண்ணுங்கோ, இந்திரனை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் வந்தார். இந்திரன் கோபம் வந்துச்சு. இன்னும் உனக்கு கோபம் வந்தால் என்ன, எனக்கு என்ன வரட்டும், மழை பெய்யுச்சு, அப்படி பண்ணி. ஏன்னா நான் இங்கே வந்து மேஜிக் காட்டினேன் இவங்களுக்கு எல்லாம் இருக்கேன். உனக்கு கோபம் வரணும், நீ மழை பெய்ய வைக்கணும், அதில் ஐஸ் கல்ல உளுருது, அப்படி டேன்னு சொல்லிட்டு இந்த லிட்டில் ஃபிங்கர் மேலே அந்த கோவர்தன பர்வத்தத்தை தூக்கும்போது கிருஷ்ணனுக்கு 7 வயசு. ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்லியிருக்க கதை சொல்லும் போதும் 7 வயசு. 9 வயசில் ராசலீலா, 10 வயசில் கம்சனன். இங்கே மேரு பர்வதம், கோவர்தனமே போயிட்டுருக்கேன். மேரு பர்வத்தம் பற்றி புராணங்களுக்குள்ளே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது தங்க மாதிரி இருக்கும், அது யூனிவர்ஸ் மொத்தத்துக்கு சென்டர் பாயிண்ட்டு, அப்படி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஆனால் நமக்கு கரெக்டாக, ஏன்னா பல புராணங்களும் பல விதமாக சொல்லுது. இது எல்லாமே புராணங்களோட டிஸ்கிரிப்ஷனு. இப்போது அப்புறம் சில பேர் சிலது லேட்டர் அப்புறம் சொல்லுது ஹிமாலயங்கள் தான் மேரு பர்வத்தம் என்ன. அப்புறம் கொஞ்சம் சயின்ஸு இந்த மாதிரி வந்து அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நார்த்து போலில் ஒரு மவுண்டன் இருக்கு. அந்த நார்த்து போல் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அங்கே பார்த்தா சூரியனை வந்து அப்படி போயிட்டு சுற்றிட்டு வருவாராமா. புராணங்களுக்குள்ள பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சூரியனை வந்து இந்த மேரு பர்வத்தம் சுற்றி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். ஸோ பல விதமாக இருக்கு. எப்படி இருந்தாலும் பகவான் வந்து இட் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் అనేది பல புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மேரு பர்வதம் பாகவத்தில் டிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் மேரு சிகரம் பர்வதம் அதுதான் நானும் அப்படின்னு சொல்லி பகவான் குறிப்பாக சொல்கிறார். சொல்லி அப்புறம் 24வது ஸ்லோகத்தில்
இந்த மேரு అనేది சென்டர் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் கூட அந்த டாப் டிப்புக்கு பேர் மேரு. அதே மாதிரி நம்ம ஜபம் செய்கிற இந்த மாலையில் 108 இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் அப்படி எக்ஸ்ட்ரா மேலே இப்படி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஸ்டார்டிங்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சு அது கூட பேர் மேரு. மேரு என்ன உயர்ந்ததே சிறந்ததே டாப் நம்பர் 1 அர்த்தம். 24வது ஸ்லோகம். புரோதசாம் ச முக்யம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமஹம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. புரோதசாம் அஹம் ப்ருஹஸ்பதிஹ அஸ்மி. புரோதஹ புரோதஹன்னு சொன்னால் குலகுரு, ராஜகுரு, ரெலிஜியஸ் டீச்சர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி அட்வொகேட் அப்படி சொன்ன மாதிரி ஃபேமிலி ப்ரீஸ்ட். ஃபேமிலி ப்ரீஸ்ட் இப்படி தான் நம்ம சம்பிரதாயத்தில் வச்சிருக்காங்க. அந்த அந்த குலகுரு, அந்த குலம் இல்லை ராஜகுருவன்னா ராஜ்யத்துக்கு ராஜாக்கு குருவாக இருந்தால் அவர் ராஜ்யம் மொத்தத்துக்கு குரு தான். அவர் ராஜ்யம் மொத்தத்தில் எப்படி என்னென்ன சிச்சுவேஷன்ஸு, என்னென்ன சூழ்நிலையில் எப்படி பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு அந்தந்த காலத்திலும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு. நாட் ஓன்லி ஃபார் ஆத்மா பிரம்மன், மெட்டீரியலிஸ்டிக் விவகாரத்தில் கூட இப்போ எத்தனை சந்தேகங்கள் நமக்கே வரும்போது குருக்குலன்னு கேட்குறோம் இல்லையா. சில வாட்டு அந்த கேலண்டரில் முன்னு பின்ன வரும். இப்போ ஏகாதசி இன்றைக்கி ராத்திரி தொடங்கிச்சு, இப்போது இப்படி வந்துச்சு, அப்போது நான் ஏகாதசி இன்றைக்கி பண்ணணுமா நேற்றுக்கு பண்ணணுமா, இதெல்லாம் சந்தேகம் வரும் நிறைய வாட்டி. கிருஷ்ண ஜெயந்தி இன்னிக்கா நாளைக்கா, நார்த் இந்தியாவுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை. இப்போவே அடிக்கடிக்கு இப்படி வரும்போதும் இந்த சந்தேகங்கள் எப்பவுமே வரும். இந்த கேலண்டரு டைம், அப்புறம் இல்லைன்னா வெளியில் இருக்கிற சூழ்நிலை, இந்த பரிஸ்திதிக்கு தகுந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த குலகுரு ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அந்த புரோஹிதன் இதில் வந்து புரோஹித, புறமக்களுக்கு ஹிதமானது செய்கிறவர் புரோஹிதன். நம்ம பொதுவாக மந்திரங்கள் சொல்கிற வாத்தியார் எல்லாரும் புரோஹிதர்கள். பௌரோஹித்யம் செய்கிறவங்கன்னு ஒரு கருத்து. பௌரோஹித்யம்னா இந்த பூஜா பிரக்கிரியை செய்கிறவள் எல்லாரும் பிராமணர்கள். தமிழ்நாடு பக்கம் குருக்கள் என்றோம் இல்லையா. அப்படி பல இங்கே விஷயம் என்னன்னா, தேவர்களுக்கு குருவாக இருக்கிற அந்த ப்ருஹஸ்பதி நான் தான். புரோதசாம் இப்படி கண்டிப்பாக இருக்கணும். இப்போது நார்மலாக கூட நமக்கு ரெகுலராக செக் பண்ணுற ஒரு டாக்டரு, ஃபேமிலி டாக்டர் இருக்கும்போது சௌரியம்னா அவருக்கு நம்மளை பற்றி கொஞ்சம் தெரியும், அவரை பற்றி நமக்கு தெரியும். எப்பாவது ஏதாவது வேணும்னு அவரே இன்னொரு கன்சல்டேஷனும் எடுப்பார், இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் எடுப்பார். ஒருத்தரும் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேர் தவிர 10 பேர்கிட்ட கேட்கக்கூடாது. கேட்டோம்னா மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நீ 4 பேர் வந்து சர்ஜரி வேணும்னு சொல்லுவாங்க, இன்னொரு 4 பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ரீசெண்ட் யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு 3-4 டாக்டர் வந்து பைபாஸ் பண்ணணும்னு தான்ன்றாங்க. இன்னொரு 3 பேர்னு எதுக்கு நீங்கள் இத்தனை பேர்னு கன்சல்ட் பண்ண முதல்ல உனக்கு என்ன ஆகணும் நீ ஒருத்தர் நம்ம. அதனால தான் ஆயுர்வேதம் நம்ம சாஸ்திரத்தில் இந்த
குரு அண்ட் பிஷக். பிஷக்குன்ட்டு வைத்தியர். அது ஒரு ஸ்லோகம் இருக்கு, 2 பேரும் பக்கத்தில் வச்சுச்சு. அவங்க நாராயண பகவானன்னு சொல்லிட்டு தான் வைத்தியர்கிட்ட போகணுமா. அப்போ அந்த நாராயணர் இந்த வைத்தியருக்கு மூலமாக அவருக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டு நமக்கு குணப்படுத்துகிற மாதிரி தன்வந்தரி அவர் பண்ணுவார். வேறு என்ன பண்ண முடியும் நமக்கு? அது சும்மா சந்தேகம் வச்சுக்கிட்டு 20 பேர்கிட்ட போயிட்டு 10 இடத்துல முடிவில்லை. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்பிக்கை முக்கியம். இங்கே ஸ்ரத்தா, உன்னுடைய ஸ்ரத்தா பகவான், அந்த ஸ்ரத்தனை வச்சுக்கிட்டு பகவான் இவர் டாக்டர் மூலமாக நமக்கு நல்ல விதமாக செய்கிறதுக்கு உதவி பண்ணுவார். அது எப்படி இருந்தான்ட்டு நானும் ஸ்ரத்தையோடு இவர் நாராயணனான்னு சொல்லிட்டு அதனால் சஸ்பிஷனோட டவுட்டோடு போகக்கூடாது. பட் இந்த காலத்தில் இதெல்லாம் விட்டுட்டோம். அவங்கக்கிட்ட கூட அப்படிப்பட்ட ஒரு பியூரிட்டி இல்லை. நமக்கு அப்படி சந்தேகம் வருது. எல்லாமே பிஸ்னஸ் ஆகிப்போச்சு, சும்மா டெஸ்ட் பண்ணுறாங்கன்றோம். இப்படி எல்லாம் ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்துட்டோம். என்ன பண்ணுறது? பட் ஸ்டில் நம்ம ஆத்தியாத்மிக சாதகர்களை இந்த வைத்தியர் வாத்தியார்னு நான் இங்கே சொல்கிறது குரு, நாட் ஓன்லி பூஜை பண்ணுற வாத்தியார் அந்த இருக்கணும். இவங்க நாட் ஓன்லி அதான் சொன்னேன், லௌகிகம் மட்டும் இல்லை, ஆத்தியாத்மிகம் எல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கிறவங்க. அதனால தான் ராஜகுருகள் எல்லாரும் அப்படிப்பட்ட ருஷிகள் இருந்தாங்க. ஸோ அவங்க அப்படி ப்ரஹஸ்பதிக்கு அவமானம் பண்ணதுனால, நிர்லட்சம் பண்ணதுனால பாகவதத்தில் இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியும் இல்லையா? கதையில் ஞாபகப்படுத்திக்கோங்க. இன்னொரு வாட்டி மறுபடியும் பாகவதம் சொல்லணும்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் சொல்லணும், இல்லைன்னா தெலுங்கில் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் சார் அப்படி எல்லாம் உங்களுக்கு ஆசைன்னா நிறைய பேர் கேட்பாங்க. தமிழில் சொல்லியிருக்கோம் இல்லை, நீங்கள் அது மறுபடியும் கேளுங்க. என்ன எல்லா ஸ்கந்தம் இங்கே நம்ம அப்படி பண்ணல, கொஞ்சம் ஜிக்ஜாக் அப்படி இப்படி போகணும். ஏன்னா பெரிய விஷயம், கடல் மாதிரி. நான் 3வது வாட்டி இப்போ பார்த்துட்ருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் கூட என்னமோ கடலில் நீச்சல் அடிக்கிறேன், எங்கே போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கு, ஆனால் ஆனந்தமாக இருக்கு. நாராயண புரோதசாம் ப்ரஹஸ்பதி மகம் சொல்லிட்டார். அப்புறம் சேனானாம் அகம் ஸ்கந்தஹ, நம்ம ஊருக்கு வந்துட்டார். ஸ்கந்தனோம் ஹரஹர, ஹரோம் ஹரஹர. ஸ்கந்தனுக்கு தேவானாம் சேனானாம் சேனா அப்படின்னா இங்கே ஒரு பக்கம் பிராமணங்களை பற்றி இந்த ஸ்பிரிச்சுவல் குரு இப்படியெல்லாம் பாராட்டினார, உடனே க்ஷத்ரியன்னு பாராட்டணும். சேனா வாரியர்ஸ், யுத்த வீரர்களுக்கு எல்லாருக்குள்ள லீடராக இருக்கிற நம்ம சுப்பிரமணிய சுவாமி இங்கே இருக்கார், முருகன். அவருக்கு பேர் ஸ்கந்தன். இவர் தேவசேனாபதி. ஆனால் தேவசேனா అనేది லேடிஸ்க்கும் பேர் வச்சுக்கிறாங்க. தேவசேனா, தேவசேனானி. அந்த ஸ்கந்தன் நான் தான்ன்றார் பகவான். இந்த ஸ்கந்தன் புராணமே இருக்க பேரில் இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸோ பிரம்ம தேஜம் க்ஷாத்திர தேஜம் ரெண்டுமே வேணும் சமாஜத்தில். ஒரு சமுதாயம் நல்லபடியாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் வைஷ்யா சூத்ர ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. பிரம்ம தேஜம் க்ஷாத்திர தேஜம் சரியில்லைன்னா அந்த சொசைட்டி, அந்த சமுதாயம் நாசனமாக போயிடும். ஸ்கந்தஹ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஸ்கந்ததி இது ஸ்கந்தஹன்னு சொல்லும் சம்ஸ்கிருதத்தில். அப்படின்னா சிவபெருமானுடைய சரீரத்திலிருந்து நேராக பிறந்தவர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்துக்காக உருவாக்கப்பட்டவர். குமார சம்பவம் காளிதாஸ் எழுதியிருக்கார் இல்லையா?
அங்கங்கே வேறு வேறு கூட வித்தியாசமாக சொல்லியிருக்கலாம். பட் ஜஸ்ட் ஐ மீனிங் கிவிங் ஒன் மீனிங். ஏன்னா இது புராணங்கள் வந்தது பலது வித்தியாசமாக சொல்லும், எதுக்கு எங்கே கனெக்ஷன் இருக்காதுன்னு தெரியல. அதனால் அது எல்லாம் பக்தியோடு கேட்கணும், அவ்வளோதான். ஸ்கந்த. ஸோ அப்படி நேராக சிவபெருமானுடைய சரீரத்தில் பிறந்ததுனால, சரீரம் ஸ்கந்தம்னு இன்னொரு அர்த்தம், சரீரம் ஸ்கந்தத்தில் பிறந்ததுனால ஸ்கந்ததீதி சரீராத் ஸ்கந்த சிவபெருமானுடைய அப்படி சொல்லி இதில் ஒரு கடைசி பேர் மட்டும் பார்க்குற விஷயம். சரசாம் அப்படி சாகர. உடனே இங்கே கொஞ்சம் ஆதி பௌத்திக விஷயத்துக்கு வந்தார். நிறைய ஜலராசிகள் லோகத்தில் என்னென்னமோ இருக்கலாம். த வாட்டர் பாடிஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா ரிசர்வாயர்ஸ். என்ன சரஸ்ன்னு குளம்னு அர்த்தம். எத்தனையோ பவித்திரமான குளங்கள் இருக்குது. திருப்பதி போன பாபநாசனம்னா அது என்ன ஆகாஷ கங்கன்ற இல்லை, அந்தந்த ஊரில் அந்தந்த கோவிலுக்கு பக்கத்தில். ஸோ குளம் சில இடத்துல பெருசாக இருக்கும். அப்படி இல்லை, இமாலயம் போன மானச சரோவரம் இருக்கு அந்த கைலாஷுக்கு பக்கத்தில். ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்கு. அந்த பிராச்சேதசருடைய கதை பார்க்கும்போது இப்போதான் தெலுங்குல சொல்லிட்டு இருக்காது, முடிஞ்சிச்சு. சமுத்திரத்துக்கு சமமாக இருக்கிற ஒரு குளமா அவங்க அதில் போய் இறங்கி தபஸ் பண்ணாங்கன்னு. அது எங்கே இருந்தது அந்த காலத்தில், அது வேறு இல்லை மானசரோவரமாக தெரியாது. ஸோ இங்கே சரசாமன்னா இந்த சரசகர் குளம், வாட்டர் பாடிஸ், ரிசர்வாயர்ஸ், இது எல்லாத்துக்குள்ள. ஆனால் அதெல்லாம் சும்மா காஞ்சி போயிடும், ஒரு சீசனில் இல்லாமல் இருக்கும், தண்ணி போயிடும். இல்லை, நான் சமுத்திரம் கடல், கடவுள் நான் கடல் என்றார். சாகரஹ அஸ்மி. இங்கே கூட அந்த பூர்ண சந்திரன் சொன்ன மாதிரி சாகரம் எவ்வளோ கம்பீரம் இருக்குது. எந்த சீசன்லாவது எங்காவது எப்பாவது அது குறைஞ்சி போய் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஏதாவது இருக்கோ? ஒன்றும் இல்லை. பூமி ஏதோ அடியில் பிரிஞ்சிச்சுன்னா தண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ஆடிச்சு, சுனாமி வந்துச்சு. சடன்லி பெரிய தொட்டியில் தண்ணி அப்படி கொட்டிட்டா என்ன ஆகும்? அங்கே போகிற இடத்துல அந்த ஓட்டை சின்னதாக இருக்குது, அப்புறம் அப்படி அப்படி ஆடும், வெள்ளம் வரும் இல்லை, கொஞ்சம் குட்டி லெவலில். அந்த மாதிரி தான் சுனாமி, சமுத்திரம். ஸோ மொத்தத்தில் கம்பீரமாக எப்படி இருக்கும் சமுத்திரம்னா, சும்மா நினச்சாவே அந்த கடலுக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம், இருந்தோம். இது முன்னாடி பார்த்தோம் பீச், அங்கெல்லாம் அனந்தமாக இருக்கும். பூமி இவ்வளவுதானாமா, ஜலந்த ஜாஸ்தி. ஆகாயம் போல் இது கூட அனந்தமாக தெரியும், ப்ளூ கலரில் தெரியும் இல்லாதது. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா கம்பீரமாக அசையாமல் அப்படி இருக்கும், ஒரு சப்தம் இல்லாத மாதிரி, எந்த மூமெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இது ஞானி இப்படி இருப்பான்னு. ஞானி இப்படி இருப்பான்னு 2வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் பகவான் ஆபூரியமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. அந்த ஸ்தித பிரக்ஞனோட லட்சணங்கள் எல்லாம் சொல்லி கன்க்ளூட் பண்ணும்போது பகவான் அந்த கடல் கூட இந்த ஞானினை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கடல் அங்கே ஜலத்துக்கு ஏதாவது குறைச்சல் இருக்குமா? இல்லை கொஞ்சம் ஜாயின் பண்ணதுனால அது ஏதாவது ஆஹான்னு சொல்லுமா? கொஞ்சம் மேலே போய் மேகமாக மாறினா ஐயோயோன்னு சொல்லுமா? எதுவும் இல்லை. அச்சல பிரதிஷ்டம். அப்போது கடல்னு பார்த்தா கடவுள் ஞாபகம் வரணும், தியானம் வரணும். அதுதான் பிரம்மஸ்திதி அப்படின்னு. ஸோ இதோடு நிறுத்திக்கிறோம். இங்கே இப்படி அழகாக பகவான் நமக்கு ரொம்ப சுலபமாக இதையே சிந்திச்சுட்டு இருங்கோ. அடுத்த திரும்பி பகவத்கீதை கிளாஸ் வர வரைக்கும் ட்ரை. இத்தனை சொல்லியிருக்காங்களே, இது எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ணுங்க.
தியானம் 24 ஹவர்ஸ் தியானம் ஆகிடும், சிரமமே இல்லை. பார்க்குறோம் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம். தத்சத்.